வணக்கம் சார். நான் ஜோதிடர் பாண்டித்துரை. ஒரு சிறிய முயற்சி திருக்குறளை பற்றி பேசலான்னு. திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். திருக்குறளை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு சூழலையும் நம்ம கடந்து வந்துடலாம். அந்த மாதிரி கருத்துக்கள் அடங்கியது தான் திருக்குறள், இல்லைங்களா? இதை நம்ம ஒரு நிமிடத்துலேயோ 2 நிமிடத்துலேயோ சொல்லிட முடியாது. ஒரு சிறிய முயற்சி தான் இது. அப்படி பார்க்கும் பொழுது திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பகுதி, அதுதான் முதல் பகுதி. அதில் 5வது குறளாக வருவது தான் இந்த குறள். அதாவது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு முடியும். இதில் அடங்கியிருக்கிற அர்த்தம், இதனுடைய பொருளை பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், இதை எப்படி நம்ம எடுத்துக்கலான்றத ஒரு சிறிய முயற்சி தான் இந்த முயற்சி. இதுக்கு என்ன விளக்கம்னா, அதாவது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், அதாவது இருள் சூழ்ந்த மனம் இல்லாமல் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கிறான் இறைவன். அவனுக்கிட்ட நன்மை தீமை, அதாவது இருவினை என்ற அந்த நன்மை தீமை அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிடாது. அப்பேற்பட்டவனை நம்ம பின்பற்றினால், அப்பேற்பட்ட இறைவனை நாம் தொழுதால் நமக்கும் அது சேராது, புகழும் பொருளும் தானாக வருன்ற மாதிரி அமைப்பு இந்த குறள் முடியும். இப்படி தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க விளக்கம். சரி, இதுக்கு இப்படி தான் நம்ம விளக்கம் எடுத்துக்கணுமானா இதை நம்ம மாற்றியும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, அதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அதாவது நன்மை தீமைக்கு அடிபணியக்கூடாது, எப்பொழுதுமே குழப்ப நிலையில் இருக்கக்கூடாது. அது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்கள 10 பேர் பின்தொடருவாங்க, பல லட்சம் பேர் பின்தொடருவாங்க. குறிப்பாக ஒரு அரசியல் தலைவரை எடுத்துக்கலாம், குறிப்பாக ஒரு ஸ்கூல் லீடரை எடுத்துக்கலாம், ஸ்கூல் பிரின்ஸ்பாலை எடுத்துக்கலாம், ஒரு கிளாஸ் டீச்சரை எடுத்துக்கலாம், ஒரு கிளாஸ் லீடரை எடுத்துக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லீடர் பொறுப்பில் இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, ஏன் குடும்ப தலைவனையும் எடுத்துக்கலாம். அதில் இவங்க நன்மை தீமைக்கு கட்டுப்படக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்களுக்கு நன்மை நடக்குங்கிறத இன்னொரு தீமை செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் சுயநலமாக யோசிக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். அப்படியும் இந்த குறள் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்படி இருந்தோம்னா நமக்கு நம்மளை பின்தொடர்றவங்க நல்வழியில் இருப்பாங்கன்னு இந்த இதில் பொருளாக எடுத்துக்கலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு இதை முடியும். அருமையான அந்த திருக்குறளை எல்லோரும் படிங்கள். அதில் உள்ள அர்த்தங்களை விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.